நல்லா படித்தாது வந்து வாழ்க்கையில அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட இருந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை ஆரம்பிச்சுட்ருக்கோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னா என்னப்பா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னா என்ன? யாராச்சும் சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க. சொல்லுவோம் பேர் என்ன? அஸ்வதிகாவுக்கு நல்ல ஒரு கிளாப். அதை வரதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம தற்காத்து பண்றது நல்லதா? வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையில நம்ம துன்பப்படுவது நல்லதா? வரதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாத்துறது நல்லது. அதற்கு என்னென்ன சட்டம் இருக்கு அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதில் வந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். அதனால தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ போக்சோனா என்னன்னு தெரியுமா? போக்சோனா யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். சைல்டு மேரேஜ்னா சரி, எத்தனை வயசுக்கு கீழே திருமணம் பண்ணா குற்றம்? வெரி குட். அடுத்தது போக்சோ தான் இப்போ நம்ம சொசைட்டியில் பெரிய லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு வருது. பாதிக்கப்பட்டு இந்த சட்டம் 18 வயசு 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகணும். 19 ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரியா? 18 வயசு கம்ப்ளீட் ஆனாதான் அது 18 வயசு முடியுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணா யாரு கல்யாணம் பண்றாங்களோ அந்த மாப்பிள்ளை இருக்காருல அவர் ஃபர்ஸ்ட் குற்றவாளி. அடுத்தது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, அடுத்தது யாரு கூட இங்கே வந்தாங்கல்ல அவங்களாம் அதுக்கு உடனேன்னு சொல்லி எல்லாருமே இந்த சைல்டு மேரேஜ் ஆக்டில் அவங்க எல்லாருமே குற்றவாளிகள். சரியா? இது தெரியாம எல்லாரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒரு படத்துல கூட வருமே, யாரோ ஃபோன் பண்ணுவாங்களே, அது என்ன படம்? நம்ம பாலியல் குற்றங்கள்லாம் வெளியில இருந்து வந்து யாருமே செய்யறது இல்லை. நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்ணன் தம்பி சித்தப்பா சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க தான் வந்து தொந்தரவு பண்ணுறது. ஒரு தொந்தரவு பண்ணால் உடனே நம்ம வெளியில சொன்னா அசிங்கம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உடனே யார்கிட்ட சொல்லுவீங்க? வீட்டில் இருந்தால் யார்கிட்ட சொல்லுவீங்க? அம்மாட்ட சொல்லணும். அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனைனா அம்மாட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஸ்கூல்ல இருந்தால் யார்கிட்ட சொல்லுவீங்க? டீச்சர்கிட்ட உடனே சொல்லணும். ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே அதை நம்ம தீர்த்துட்டோம்னா பெரிய லெவலுக்கு போகாது. இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு நீங்களும் கோர்ட்டு கேஸில் அலையணும். உங்கள் லைஃப் வந்து படிக்கிறதுக்கும் காரணம் இல்லாமல் படிக்கிறதுக்கும் ஸ்பாயில் ஆகிடும். அதனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுங்க. ஸ்கூலில் இருந்தால் டீச்சர்கிட்ட சொல்லுங்க. அவங்களால சால்வ் பண்ணல இல்லைன்னா சிவல சைல்ட் லைன் நம்பர் இருக்கு. அடுத்தது நாங்கள்லாம் இருக்கோம். மகளிர் காவல் நிலையம் உங்களுக்காண்டி, பெண்களுக்காண்டியும் குழந்தைகளுக்காண்டி தான் இருக்கோம். உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீர்க்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இருக்கோம். ஆரம்பத்திலேயே அந்த பிரச்சனை இருந்தால் நாங்கள் வந்து தீர்த்து வைக்கிறோம். சரியா? அந்த பிரச்சனையை ஸ்டார்டிங்கில் விட்டுட்டு கடைசியே கொண்டு போனால் லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால உடனே எந்த நேரம் இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுங்க. ஸ்கூல்னா வந்து டீச்சர்கிட்ட சொல்லுங்க. இப்போ என்னன்னா இந்த அண்ணே தங்கச்சி அக்கா தம்பிலாம் இருக்கீங்களா? தங்கச்சி தம்பிகிட்ட குட் டச்சுனா என்ன, பேட் டச் என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிட்டாங்க. பார்த்தா ஒரு அறிமுகத்தில் ஒரு இடத்துல அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. சின்ன பிள்ளை 8 வயசுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன்னா பூக்கடை வச்சிருக்கான். பூவை கட்டிக்கிட்டு இருப்பான். கோயிலுக்கு ஒரு நாள் போனாங்க. அப்போதைக்கு இந்த பிள்ளையை விளையாண்டுட்டு பொங்கல் தருவாங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடியே போயிருக்கு. பின்னாடியே போயிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு அவன் வரும்போது இப்படி என்னாச்சுன்னு தெரியல, அந்த குழந்தைய அபியூஸ் பண்ணிட்டான். வெளியில் சொல்லிடுவான்னு சொல்லி கழுத்தை நெரிச்சிட்டு பார்த்தா காட்டுக்குள்ளே கொண்டு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். பார்த்தா அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்புறம் போலீஸ் பிடிச்சி அது கேஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அடுத்தது ஆனால் உங்கள் அக்கா நீங்கள் வந்து தங்கச்சி தம்பிட்ட இது மாதிரிலாம் போகக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் பெரிய பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள். அப்புறம் அடுத்தது என்னென்னா இப்போ லவ் அஃபேர் தான் நிறையா ஓடிட்டு இருக்கு. பார்த்தா இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஆம்பளை பசங்க சொல்கிறாங்க. என்ன இருக்குங்க லவ் பண்ணிடுறீங்க? பார்த்தா அந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் 20 வருஷம் தண்டனை. பொம்பளை பிள்ளைலாம் லவ் பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டா உடனே இன்டிமேஷன் யாருக்கு வரும்? ஸ்டேஷனுக்கு வந்தது. வந்தால் போக்சோ சட்டத்தில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க முடியாது. அவங்க டாக்டரோ இல்லை யாருக்கு தெரிஞ்சு மறைக்கிறாங்களோ அவங்களுக்கு 1 வருஷம் தண்டனை.
அதனால யாராச்சும் மறப்பாங்களா? நர்ஸு, டாக்டரு மறக்க மாட்டாங்க, உடனே சொல்லிடுவாங்க. அடுத்தது, நீங்களும் இந்த மாதிரி லவ் பண்ணி இந்த மாதிரி கேஸ் போட்டு அவங்களால படிக்க முடியுமா? கோர்ட்டு கேஸு இப்படியே அலையணும். அந்த பையனுடைய வாழ்க்கையும் போயிடும், உங்கள் வாழ்க்கையும் போயிடும். இந்த வயசு என்னன்னா படிக்கிற வயசு. அதில் நல்லா படித்து வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும். இந்த ஏஜை விட்டுட்டோம்னா, வாழ்க்கையை தவறிட்டோம்னா நம்மளால வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? இந்த 10th 11th 12th நல்ல கரெக்டான ஏஜ் உங்கள் லைஃப்பை நிர்ணயம் பண்ணுறது. இந்த ஏஜில் நீங்கள் தடுமாறிட்டீங்கன்னா லைஃப்பில் வருவது கஷ்டம். இதில் நீங்கள் மட்டும் ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிடுவீங்க. என்ன படிக்கணும், எப்படி வேலை பார்க்கணும், வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், அந்த எண்ணம் வந்துடும். இந்த ஏஜை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். சரியா? அடுத்தது உங்களெல்லாம் சொல்கிறது டிக்ளைன் கம்ப்ளைண்ட்னு ஒன்று வரும் ஸ்டேஷனுக்கு. என்னென்னா, நம்ம கூகுள் கம்பெனியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கு. என்னென்னா, சைல்டு போனோகிராஃபி. இன்னும் என்ன தெரியுமா? சைல்டு போனோகிராஃபின்னா குழந்தைகளை ஆபாச படம் இருக்கும்ல, ஏதாச்சும் ஒரு படம் செல்லில் வந்தால் அதை பார்த்தாலும் குற்றம், அதை ஃபார்வர்ட் பண்ணாலும் குற்றம். சரியா? அதுக்கு ஐடி ஆக்டில் கேஸு ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதனால நீங்கள் இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு பார்க்குறோமே, யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கக்கூடாது. எங்கே படுத்துக்கிட்டு பார்த்தாலும் அந்த செல்லோட ஐடி அட்ரஸு, ஐபி அட்ரஸு, எந்த செல் நம்பரு, என்ன டவரு, எந்த லொக்கேஷன் எல்லாமே எங்கள் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம திருவையாறில் 3-4 கேஸு டிக்ளைன் கம்ப்ளைண்ட்டில் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். புரியுதா? அதனால உங்கள் அன்னை தம்பிகிட்ட நீங்களும் செல்லை பார்க்காதீங்க. இது மாதிரி வந்துச்சுன்னா அதை டெலிட்டு, அதை ஃபார்வர்டோ எதுவோ பண்ணாதீங்க. சரியா? உடனே அதை டெலிட் பண்ணிடுங்க. யாரை அதை பார்த்து ஃபார்வர்ட் பண்ணுறது, அதை பார்க்குறது அது தப்பு. எப்படியா இருந்தாலும் கூகுள் கம்பெனி கேட்ச் பண்ணி போலீஸ்க்கு கொடுத்துரும். அதனால் இது மாதிரி செல்லில் படம் பார்க்குறத தப்புன்னு சொல்லி உங்கள் அன்னை தம்பிகிட்ட சொல்லுங்கள். அடுத்தது என்னென்னா, நான் ஒரு ட்ரைனிங் போனேன், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் சொல்லி பெங்களூரில். அதில் ஒரு பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தா ஏன் இந்த மென்டல் ஹெல்த்னா என்னன்னு தெரியுமா? மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? மனநிலை பாதிக்குதுன்னு அர்த்தம். அந்த பொண்ணு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்துச்சு. ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது? இன்டர்நெட் அது ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கலாம், ஏன் இங்கே அட்மிட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால், இன்டர்நெட் அடிஷன் சொல்கிறாங்க. இன்டர்நெட்டில் செல்லை பார்த்து 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 அது செல்லு லேப்டாப் இதுதான் நோண்டுது, வேறு வெளி உலகமே தெரியல. அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்டர்நெட் அடிஷன் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி இன்டர்நெட் அடிஷனுக்கு சென்டர் ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போல்லாம் வந்துருச்சு, சென்னை, கோயம்புத்தூர் இந்த இடத்துலலாம் இது மாதிரி கிளினிக் வந்துருச்சு. நெட்டில் அடிக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க. அதே மாதிரி எல்லா ஊருக்கும் வரப்போகுது. அதனால செல்லை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற இதுக்கெல்லாம் செல்லை பயன்படுத்தாதீங்க. செல்லை நம்ம பயன்படுத்தினா நம்ம லைஃப் வேஸ்ட்டாக போயிடும். யூஸ்ஃபுல்லான மெசேஜ் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் செல்லை பயன்படுத்தி தப்பான வழிக்கு போகாதீங்க. சரியா? அடுத்தது, ஒரு விஷயம் வந்தோன்னா உடனே நம்ம டீச்சரு அம்மாட்ட சொல்லணும்ல. ஒரு சென்னையில் என்னென்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பாவும் அம்மாவும் கடை வச்சுருக்காங்க. ஒரு சைடு நார்த்து சைடு. அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்கும். 10th என்னமோ படிக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது கீழே லிஃப்ட்டில் தான் போகும். காலையில் அவங்க கடைக்கு போயிடுவாங்க. சாயந்தரம் இந்த பிள்ளை ஸ்கூல் முடிச்சு வந்துட்டு என்ன செய்யணும்னா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டியூஷன் போகும். அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. நைட்டு தான் கடையை கூட்டிகிட்டு 8:30 வருவாங்க. இது டியூஷன் போயிட்டு 8 மணிக்கு வரும். இந்த 4 மணிக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறதுக்காண்டி வரும். அப்போதைக்கு என்னென்னா, இந்த லிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க தப்பாக நடந்துக்கிறான், தப்பாக பேசுகிறான், அடுத்து தப்பாக நடந்துக்கிறான். இதை 2 பேரும் அந்த பிள்ளையும் பேசிட்டு யார்கிட்டயுமே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க, நம்ம அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. பார்த்தா இவன் தப்பாக இருக்கிறத பார்த்தது அங்கே தண்ணி போடுவாங்கல்ல, அவன் எலக்ட்ரிஷியன், இது மாதிரி 5-6 பேர் அதை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்யூஸ் பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணால் எதுவுமே செய்ய முடியல. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. எல்லா மேலேயும் கேஸு ஃபைல் பண்ணிட்டாங்க. பார்த்தா அது ஒரு வாழ்க்கையே என்னாச்சு, சின்னாபின்னமாச்சு. ஏன்? அது ஒரு பிரச்சனை வந்தோடனே அது அவங்க அம்மாட்ட சொல்லியிருந்தா அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணியிருக்கலாமா? அடுத்து 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 அது பிரச்சனையெல்லாம் மாறிடுச்சு. அதனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே அம்மா, ஸ்கூலாக இருந்தால் டீச்சர், அவங்களால முடியலைன்னா உடனே ஸ்டேஷன் வாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். அதோட இந்த வயசில் லவ் இதெல்லாம் சகஜம்தான். ஆனால் படித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இதுக்கு போனீங்கன்னா கரெக்டான ஆளை நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வயசு பார்த்தோன்னே லவ் வரும், பார்த்தோன்னே ஒரு அஃபெக்ஷன் வரும். இதெல்லாம் உண்மையான லவ் இல்லை.
சரியா? படித்து இந்த வயசில் படித்து பெரிய ஆள் ஆகிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து மேரேஜ் அதெல்லாம் நினச்சா வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாம். நம்ம நினச்ச கோலை வந்து அடையலாம். போகிறேன் அபியூஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 4 பேர் போயிட்டு அவன் நிற்கிறான், நீ கிராஸ் பண்ணி போகும்போது நீ அழகா இருக்க அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். நிஜமா இல்லை தானே? நம்மளே நமக்கு தெரியும். அது சந்தோஷப்பட வேண்டாம். அவன் சும்மா சொல்றான். உன்னை திசை திருப்புறதுக்காக நீ சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே பெருமைப்பட்டுக்கிறாத. காலையில தானே நம்ம கண்ணாடியை பார்த்துட்டு வந்திருப்போம், பார்த்துருப்போம்லவா? அப்புறம் அவன் சொல்றான்னு சந்தோஷப்படக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். நம்ம நிறைய ப்ரோக்ராம் அவங்க வெளில போனோம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பார்வை, 2வது முறை பார்த்தீங்கன்னா இச்சை. நான் நிறைய தடவை நம்ம ஸ்கூல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யாரையும் ஒரு பையனை முதல் தடவை நீ பார்க்குற, அழகா இருக்கான், சூப்பரா இருக்கான், அதோட போயிருக்கும். 2வது தடவை திரும்பி பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு பார்க்குறேன்னா இருக்கும். முதல் தடவை பார்க்கும்போது அவன் உன்னை பார்த்துருப்பான். 2வது தடவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா ஓ நம்மளை பார்க்குறா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. சரியா? படிக்கிற காலத்தில் நம்ம என்னத்துக்காக வந்தோமோ, என்ன செயல் நமக்கு பெற்றோர் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. அடுத்து நீங்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, எது நடந்தாலும் பெற்றோர்கிட்ட உனக்கு சொல்ல முடியல, நான் சொன்னால் எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்கன்னா நம்ம ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட சொல்லுங்க. சரியா?